இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிதாயத்துல் ஹிதாயான்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் தூங்குறதே போதுமானது. நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் கூட சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். 8 மணி நேரம் நம்ம தூங்குறது கட்டாயம். அப்போ தான் நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹெல்த்தாக இருப்போம்னு சொல்கிறாங்க. இப்போ இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் 8 மணி நேரம் தூங்கினாலுமே கூட உங்கள் வாழ்க்கையில் 1/3 பகுதியை நீங்கள் இழந்துருவீங்க. 1/3 பகுதியை தூங்கியே கழிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 60 இயர்ஸ் வாழ்றீங்கன்னா அதில் 20 இயர்ஸ் நீங்கள் தூங்க தான் போகிறீங்க. மீதி 40 இயர்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இது எப்படி சொல்கிறாங்க? ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. இந்த 24 ஹவர்ஸ் என்பது 3 8 மணி நேரத்தை சேர்த்தா 24 கிடச்சிரும். 3 8 மணி நேரத்தை சேர்த்தா 24 கிடச்சிரும். அதில் ஒரு 8 ஹவர்ஸ் இவர் தூங்கிட்டாலுமே கூட மீதி 2 8 ஹவர்ஸ் என்ன பண்ணுதுன்னா இவர் வாழ போகிறாரு. அப்போ ஒரு நாள்லேயே நம்ம பார்க்கும் பொழுது 2/3 பகுதியை தான் நம்ம வாழ்கிறோம். அதில் ஒரு பகுதி நம்ம தூங்கி கழிக்கிறோம். இதே போல தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1/3 பகுதியை நம்ம தூங்கி தான் கழிக்க போகிறோம். மீது 2 பகுதியை தான் நம்ம வாழ போகிறோம். ஸோ நம்ம தூக்கத்துடைய அளவு 8 மணி நேரம். அதை தாண்டி நம்ம தூங்குறவங்களா இருந்தோம்னு சொன்னால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் எ கிரேட் டைம்.